ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. இன்னைக்கு நம்ம முட்டை பஜ்ஜியை கொஞ்சம் வித்தியாசமா எண்ணெயில பொரிக்காம டயட்ல இருக்கிறவங்கல இருந்து குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடுற மாதிரி ரொம்ப ஹெல்தியா ஆனா நல்லா முறுமுறுப்பா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ நான் அதுக்கு 4 முட்டை எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுல்ல உடைச்சு ஊத்திட்டு இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வீட்டில் இருக்கிற நார்மலான டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு அதில் உள்ள கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்குங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க முட்டையை ஊற்றிடலாம். இந்த மாதிரி எண்ணெயை தடவிட்டு ஊற்றி வேக வைக்கும் போது வெந்து எடுக்கும்போது டிஃபன் பாக்ஸில் ஒட்டாமல் ரொம்ப அழகாக கேக் மாதிரி வந்துடும் நமக்கு. இப்போ இதை குக்கரில் வச்சு வேக வைக்கலாம். குக்கரில் வச்சு வேக வைக்கும் போது அந்த அளவுக்கு சரியாக வரல. அதனால் நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு போட்டு அதில் நம்ம முட்டை ஊற்றி வச்சுருக்க கிண்ணத்தை வச்சு அதுக்கு மேலே ஒரு தட்டு போட்டு மூடி வேக வைக்கும்போது இது மேலெல்லாம் பொங்கி வராமல் உள்ளுக்குள்ளே அழகாக வெந்து நமக்கு ஷேப்பாக கிடைக்கும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. உங்களோட முட்டையோட அளவு பொறுத்தும் நீங்கள் வைக்கிற பாத்திரத்தோட அளவு பொறுத்தும் டைம் எடுக்கும். இப்போ இதை வெந்துடுச்சான்னு பார்ப்போம். இப்போ பிகினர்ஸ்க்குலாம் இது பார்க்க தெரியலன்னா இப்போ பாருங்கள், இந்த முட்டை எவ்வளோ அழகாக உள்ளுக்குள்ளே வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு டூத்பிக் வச்சு குத்தி பார்க்கும்போது கொஞ்சம் கூட ஒட்டாமல் வருது. ரொம்ப சீக்கிரம் வெந்துருங்க, இது ரொம்ப டைம் எடுக்காது. இப்போ இதை வெளியே எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம். இது கொஞ்ச நாள் ஆறினதுக்கு அப்புறம் அந்த கிண்ணத்துலேருந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கூட ஒட்டாமல் ஈஸியாக வந்துடும். இது பார்க்கறதுக்கும் நல்லா ஷேப்பாக அழகாக இருக்குது பாருங்க. இதே நம்ம குக்கரில் வேக வச்சு எடுக்கும்போது அது உள்ளெல்லாம் நிறைய ஹோல் வந்துட்டு மேலே பொங்குன மாதிரி அந்த ஷேப் சரியாக கிடைக்க மாட்டேங்குது. இப்போ இதை நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன். உள்ளே எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக வந்திருக்கு பாருங்கள். இப்படி வெந்திருந்தா தான் நமக்கு பஜ்ஜி போட்டு எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் நார்மலாக சாப்பிட்ற முட்டை பஜ்ஜியை விடவே இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா நம்ம இந்த முட்டையிலையும் மசாலாலாம் போட்டு வேக வச்சிருக்கிறதுனால இது பார்க்கவும் நல்லா சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா முறுமுறுப்பாக டேஸ்டாக இருக்கும். இப்போ இதுக்கு நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கப்பு கடலை மாவும் 1/4 கப்பு அரிசி மாவும் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 சிட்டிகை பெருங்காயத்தூள். இப்போ இந்த பஜ்ஜி மாவில் நம்ம சோடா உப்போ கலர் மாவோ எதுவும் சேர்க்க போகிறது இல்லைங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஆனால் நல்ல கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி இது. இப்போ இதை தண்ணி ஊற்றி நம்ம நார்மலாக பஜ்ஜி மாவுக்கு கரைக்கிறத விடவே கொஞ்சம் தளர்வாக கரைச்சிக்கலாம். இப்போ நம்மளோட பஜ்ஜி மாவும் ரெடி, முட்டையும் வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இந்த மாதிரி ஒரு ஃப்ரைங் பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது நீங்கள் கொஞ்சம் கூட எண்ணெயே சேர்க்காமலும் சுட்டு எடுக்கலாம். கொஞ்சமாக அந்த எண்ணெய் இருந்ததுன்னா நமக்கு மேலே இன்னும் நல்லா முறுமுறுப்பாக கிடைக்கும். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையை இந்த மாவில் ஒன்று ஒன்றா பெரட்டி நம்ம கேப் விட்டு எடுத்து அடுக்கி வச்சிடலாம். இதை இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி தேவையில்லை, எண்ணெயில் பொரிச்சு தான் வேணும்னா நீங்கள் எண்ணெயில் பொரிச்சும் கொடுக்கலாம். நிறைய பேர் எண்ணெயில் பொரிக்காமல் ஆனால் நல்லா கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதனால நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இப்போ இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது டயட்டில் இருக்கிறவங்களோ இல்லை பெரியவங்களோ எல்லாருமே சாப்பிட்லாங்க இந்த பஜ்ஜியை. நீங்கள் நார்மலாக சாப்பிட்ற முட்டை பஜ்ஜியை விடவே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது எல்லாரும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டு வேக வச்சிடலாம்.
இதுக்கு தீயை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் மேலே நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கும். ஆனால் இதை பொரிச்ச உடனே நம்ம சர்வ் பண்ணிடணுங்க. அப்போ தான் அந்த மொறுமொறுப்பு இருக்கும். இப்போ இது 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. இப்போ இதையே நம்ம கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லாமல் லைட்டாக அந்த பேனில் எண்ணெய் தடவிட்டு கூட ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுத்துடலாம். அதுவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதே மாதிரியே நான் எல்லா முட்டையும் எண்ணெயே இல்லாமல் தவாவிலே பொரிச்சு எடுத்தாச்சு. இது பாருங்கள், மேலேயும் நல்லா மொறுமொறுப்பான ஒரு கோட்டிங்கோடு இருக்கும். சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.